போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய ஆசிரிய பெருமக்களே, மிக மிக நியாயமான கோரிக்கையை முன்வைத்து ஒரு புரட்சிகர போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்கள். ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில்தான் தீர்மானிக்கப்படுகிறது என்கிறார். அந்த வகுப்பறையை தீர்மானிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் இன்றைக்கு வீதியிலே நின்று போராடுகின்ற ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது மிகப்பெரிய கொடுமை. தாய், தந்தை, குரு, அதற்கு பிறகுதான் தெய்வம். ஆனால் இன்றைக்கு குருவெல்லாம் தெருவில் என்கிற நிலைமை மிகப்பெரிய கொடுமை. அறிவார்ந்த தலைமுறையை, ஒழுக்கத்தில் சிறந்த அடுத்த தலைமுறையை உருவாக்குகிற பெரும்பணியை ஆசிரியர் பெருமக்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு தாய் குழந்தையை பிரசவித்து இந்த உலகத்தை காட்டுகிறார். அது தாயின் கருவறை. ஆனால் பள்ளியின் அறிவு கருவறை தான். அங்கே இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் தான் அந்த பிள்ளையை உலகத்துக்கு காட்டுகிறார்கள். அவனை சாதனையாளனாக்குவதும், பேராற்றல் கொண்டவனாக ஆக்குவதும், அறிவார்ந்தவனாக, ஒழுக்கத்தில் சிறந்தவனாக, உயர்ந்த மனிதனாக, மாபெரும் தலைவனாக வார்த்து வடித்து எடுக்கிற சிற்பிகள் தான் இன்றைக்கு மயங்கிய நிலையிலே மர நிழல் கூட இல்லாத இந்த பொட்டலிலே கூடி நிற்கிறார். நாம் எப்படிப்பட்ட சூழலில், எப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கற்றறிந்து கற்பிக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆனாலும் கடமைப்பட்டவன் என்கிற முறையிலே இதை சொல்ல விரும்புகிறேன். இந்திய நாட்டில் பிற மாநிலங்களையும் விட தமிழ்நாடு ஒரு போராட்ட களமாகவே மாறி நிற்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கற்பிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நின்று போராடுகிறார்கள். படிக்கிற மாணவர்கள் வீதியில் நின்று போராடுகிறார்கள். அறிவை கற்பிக்கிற ஆசிரியர்களும் அறிவை கற்கிற மாணவர்களும் தெருவில். உயிர்காக்கும் மருத்துவம் செய்கிற மருத்துவர்கள் தங்கள் பிரச்சனைகளை தீர்க்க சொல்லி தெருவில். அதற்கு உதவி செய்கிற செவிலிய சேவை பெண்கள் தெருவில் போராட்ட களத்தில். உலகத்திற்கு உணவளிக்கிற உழவர் குடிமக்கள் தெருவில் நின்று போராடுகிறார்கள். மீனவ குடிகள் தெருவில் நின்று போராடுகிறார்கள். போக்குவரத்து தொழிலாளர்கள் தெருவில் நின்று போராடுகிறார்கள். வங்கி பணியாளர்கள் தெருவில் நின்று போராடுகிறார்கள். ஆனாலும் இந்த அரசு சொல்கிறது நாங்கள் நல்லாட்சி கொடுக்கிறோம் என்று சொல்கிறது. தினந்தோறும் போராட்டம், திரும்பிய திசையெங்கும் போராட்டம். நாடே போராட்ட களமாக மாறி நிற்கிறது. ஆனால் இங்கே சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது, நாடு அமைதியாக இருக்கிறது, நாங்கள் சிறந்த ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று ஆட்சியாளர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். இதே பிரச்சனைக்கு இதற்கு முன்பு இதே இடத்தில் நின்று போராடினீர்கள். அப்போதும் நான் வந்து பேசிவிட்டு சென்றேன். உடனே அமைச்சர் வந்து சந்தித்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்போம் என்று போராட்டக்காரர்களை சந்தித்து பேசி வாக்குறுதி கொடுத்து ஒப்புதல் கையெழுத்திட்டு உறுதி தந்து அதற்கு பிறகுதான் போராட்டம் கலைந்தது. இந்த பிரச்சனை முடிந்தது என்று நினைத்தால் அங்கிருந்தான் மறுபடியும் தொடங்குது. அது ஒரு பொறுப்பற்ற ஒரு அமைச்சர், அது சும்மா பேச்சுக்கு சொல்லுவோம், அதை இல்லாமல் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னா
இது எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை, இது எப்படி எடுத்துக்கிறது என்பதே நமக்கு புரியல. இது சம வேலை சம ஊதியம், இதுதான் நம்ம கோரிக்கை. ஒரே நேர அளவில் தான் நாங்கள் வேலை செய்கிறோம், ஒரே அளவில் தான் பணி செய்கிறோம், ஒரே நேர அளவு, ஒரே பணி அளவு. எனவே ஒரே ஊதிய அளவை கொடுங்கள் என்று கேட்பது மிக நியாயமான, மிக மிக நியாயமான ஒரு கோரிக்கை. சட்டசபையில் அதுக்கு சாணி தட்டினா கூட நாலு எருவாட்டி திட்டிருக்கலாம். அந்த மேசையை தட்டுறவங்களுக்கு எதுக்கு சம்பள உயர்வு? ஒரு கருத்தை பேசுறதில்ல, ஒரு தொகுதி பிரச்சனை பேசுறதில்ல, ஒன்றும் பேசுறதில்ல. யார் பேசினாலும் அந்த மேசையை தட்டுறவர்களுக்கு சம்பள உயர்வு 50,000 கூட. தேசத்தின் எதிர்காலத்தை உருவாக்குகிற ஆசிரியர் பெருமக்களுக்கு சம ஊதியம் கொடுங்கள் என்றால் இவர்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது, அவ்வளவு பிரச்சனையா இருக்குது. இதுவரைக்கும் 150க்கும் மேற்பட்டவர்கள் மயங்கி விழுந்து நினைவிழந்த நிலையில் மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என் அன்பிற்குரியவர்களே, பேரன்பு உண்டு நான் பெரிதும் மதிக்கிற ஆசிரியர் பெருமக்களே, இதே போல ஒரு நாள் இந்த அதிகாரங்கள் மயங்கி விழும். நாம் இதை போலவே இந்த அவசர ஊர்தியில் ஏற்றி கொண்டு போய் அதை அடக்கம் செய்ய வேண்டிய காலம் விரைவில் வரும். கொஞ்சம் கூட மனச்சான்று, எதற்கும் ஒரு நேர்மை, உண்மை, எந்த அச்சமும் இல்லாது எந்த போராட்டம் ஆனாலும் அதை முகம் கொடுத்து கேட்டு எதிர் நின்று என்ன பிரச்சனை, அந்த கோரிக்கையை ஏற்று அதுக்கு தீர்வு என்று முற்றுப்புள்ளி வைக்கிறது இதுவரை நடக்கிறதில்லை. அந்த பிரச்சனையை காலங்கடத்தி அவர்களாக அந்த போராட்டம் நீர்த்து போய் கலைந்து போகட்டும் என்பது காலங்கடத்தி விடுவதே இவர்களுக்கு வாடிக்கை ஆயிட்டது. இப்போது இந்த போராட்டத்திலும், இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டத்திலும் இப்ப அதேதான் நடந்து கொண்டிருக்கு. இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் நமக்கு கற்பிக்கிறார். மற்ற இனங்களுக்கெல்லாம் வாழ்வில் அவ்வப்போது போராட்டங்கள் வருகிறது. ஆனால் தமிழ் தேசிய மக்களுக்கு போராட்டமே வாழ்க்கையாக மாறி நிற்கிறது என்று எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பிக்கிறார். இப்போது நாம் வாழ்வதற்காகவே, பொழுதுபோக்காக போராடுறதில்லை, வாழ்வதற்கு போராடினாத்தான் வாழ முடியும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். இந்த நிலையிலிருந்து மீள்வதற்கு, மற்றவர்களைப் போல உரிமை பெற்று பெருமையோடு வாழ்வதற்கு அறிவில் சிறந்த ஆசிரியர் பெருந்தகைகள் நீங்கள்தான் இனியேனும் எதிர்கால தலைமுறைக்கு நல்வழி காட்ட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை, என்னுடைய வேண்டுகோள். உங்களுடைய உணர்வை, உங்களுடைய நியாய உரிமையை நான் உணர்ந்ததுனால தான் அந்த தொடக்க காலத்திலிருந்து உங்கள் போராட்டத்தோடு இணைந்து நாங்கள் பயணிக்கிறோம். இப்போதும் நிற்போம், எப்போதும் நிற்போம். உங்களுக்கு இந்த தளத்திலிருந்து, இந்த வளாகத்திற்குள் முடங்கி கிடக்கிற இந்த போராட்டத்தை வேற தளத்திற்கு விரிவடை செய்வதற்கான பணியை நாங்கள் உடனடியாக செய்வோம். அந்த உறுதியை உங்களுக்கு நான் தருகிறேன். ஊடகங்கள், 5000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்கள், அதுவும் பெண்கள் பேரெழுச்சி ஒன்று பெரும் எண்ணிக்கையில் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியே ஊடகங்களில் மறைக்கப்படுகிறது. நீங்கள் பேசினாலும் வராது, நான் பேசினாலும் வராது. போராடி கொண்டிருக்கிற ஆசிரியர்களை சீமான் வந்து சந்தித்தார், அவ்வளவுதான் வரும். அது என்ன கோரிக்கை, அந்த கோரிக்கையில் இருக்க நியாயம், எவ்வளவு பேர் மயங்கி விடுகிறாங்க, இது எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய அவலம், எவ்வளவு பெரிய துயரம், அதெல்லாம் இங்கே காட்டப்பட மாட்டாது. ஆனாலும் உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்கள் பிள்ளைகள், நாங்கள் விடுவதாக இல்லை, நாங்களே ஊடகங்களாக மாறி இந்த போராட்ட நெருப்பை ஒரு புரட்சி நெருப்பாக மாற்றுவதற்காக அனைத்து பணியையும் நாங்கள் செய்வோம்.
ஒரு போராட்டக்காரனுக்கு முதலில் வேண்டியது துணிவு, தெளிவு, நம்பிக்கை. இது மூன்றையும் உங்களுக்கு நான் கற்பிக்க வேண்டியதில்லை, நீங்கள் தான் எங்களுக்கே கற்பித்தீர்கள். எனவே கற்பித்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றியோடு இருக்க வேண்டியது ஒவ்வொரு மாணவனினுடைய கடமை. இந்த கடமை உணர்வோடு உங்கள் போராட்டத்தில் பங்கேற்று இந்த இலக்கில் இந்த கோரிக்கையை ஏற்று அரசு நிறைவேற்றும் வரை உங்களோடு நாங்கள் துணை நிற்போம் என்ற உறுதியை தந்து நீங்கள் முன்னெடுக்கிற இந்த புரட்சிகரமான போராட்டத்திற்கு என் உளப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.